ஏன் இதுக்கு போய் அழறியா? இல்லங்க, நான் எப்பவுமே அஜாகிரதையா வேலை செய்யறவ இல்ல. வேலைய கவனமா செஞ்சுதான் எனக்கு பழக்கம். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. சீதா, இப்ப ஒன்னும் ஆகல. முதல்ல நீ அழறத நிறுத்து நிறுத்து. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தை கிட்ட பேசி நான் ஊருக்கா வியாபாரம் செய்யறதுக்கு சம்மதம் வாங்கி கொடுத்தீங்க. நான் நல்ல முறையில பிசினஸ் செய்வேன்னு நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன். சீதா, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில அனுபவம் தான் சிறந்த ஆசான். நாம செய்யற தப்புதான் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும். சீதா, எல்லாம் சரியாயிடும், விடு. எவ்வளவு ஊருக்கா அது எல்லாம் இப்படி ஆயிப்போச்சு. அந்த கந்தனுக்கு எப்படிங்க கொடுக்கறது? ஒன்னும் பண்ண முடியாது. நான் உனக்கு உதவி பண்றேன். புதுசா ஊருகா பண்ணி கொடுக்கலாம். இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லைங்க. நாளைக்கு சாயந்தரமே கந்தனுக்கு நம்ம ஊருக்கா கொடுத்து ஆகணும். சரி இரு, நான் முதல்ல குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இரு. சீதா, வாங்க பாட்டி. என்னம்மா ஊறுகாயெல்லாம் போட்டு முடிச்சாச்சா? சீதா, ஏன் வருத்தமா இருக்க? பாட்டி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? என்ன தப்பு? அவ்வளவுதானே? நான் சொல்றத கேளு. சீதா, நான் சொன்னது புரிஞ்சுதா? அப்படியே செய். சரிங்க பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே நான் செஞ்சிடுறேன். கடவுளே, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சீதா, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன். சரி, ராம் எங்க? குளிக்க போயிருக்காரு. குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சு கொடு. காஃபியா டீயா வேற என்ன வேணுமோ செஞ்சு கொடு. பாத்துக்க, நான் வரட்டுமா? சரிங்க பாட்டி. சரிம்மா, சரி. கடவுளே, எல்லாம் நல்லபடியா வரணும். என்னங்க? என்ன சீதா, இவ்வளவு ஹாப்பியா இருக்க? இல்லங்க, பாட்டி இப்ப வந்திருந்தாங்க. ஊர்காயெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன ஐடியா கொடுத்தாங்க? நம்ம சமையல் நிறையில இருக்கிற பொருளை வச்சு சரி பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துட்டு போனாங்க. அப்படியா? ஆமாங்க. அப்படின்னா சீதா, நமக்கு டைம் இருக்கு, எல்லாம் சரி பண்ணிடலாம் இல்ல? ஆமாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாவும் பொறுமையாவும் பண்ணோம்னா பாட்டி பண்ண சொன்ன மாதிரி எல்லாம் சரியாயிடும். சரி, நீ எதுவுமே டென்ஷன் ஆகாத, நான் இருக்கேன். ஓகே, உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். சரியா? வா, போய் அந்த வேலையை பார்க்கலாம். வா.